அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நம்ம டிஎன் வெற்றி எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியலோட மாடல் கொஸ்டின் பேப்பர் 1 வந்து ஃபுல்லாக அப்லோட் பண்ணியாச்சு. இன்னையிலேருந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் 2 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th தமிழ். ஸோ நம்ம சேனலை வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தமிழில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 ஒன்வேர்டு கேட்குறாங்க. இந்த 15 ஒன்வேர்டில் பாருங்கள், இந்த ஒன்வேர்டுக்குள்ளே ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த ஒன்வேர்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மேக்ஸிமம் புக் பேக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. 11 பார்த்தீங்கன்னா 11, அதுக்கடுத்து 12வது பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. பாடல் கொடுத்து அதிலிருந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து 2 மார்க் பாருங்கள், சொல் வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுக. அதுக்கடுத்து 2 சென்டென்ஸ் கொடுத்து விடைக்கேற்ற வினா அமைக கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகள். நெக்ஸ்ட்டு விருந்தோம்பல் என்றால் என்ன கேட்டிருக்காங்க. அடுத்து குறள் பாருங்கள், இதான் வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரி. ஸோ கண் என முடியும் குறள் கேட்டிருக்காங்க. ஸோ குறள் வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, அதான் உங்களுக்கு வந்து கட்டாய வினாவாக கேட்பாங்க. அதுக்கடுத்து 7 கொடுத்து 5 2 மார்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எழுவாயே செழுமையாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 2 சென்டென்ஸ் கொடுத்து அவருடைய எண்ணு பெயர்கள் கேட்டிருக்காங்க. தமிழெண்கள் இங்கே கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் தருக அமர்ந்தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கலைச்சொல் தருக லேண்ட் ப்ரீஸும் வேர்ல்ட் ஒன்றும் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து தண்ணீர் கூடிய தயிர்க்குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களின் வகையை கண்டறிந்து விடுத்தெழுதுக. நெக்ஸ்ட்டு நயமிகு தொடர்களை படித்து ஏற்ற தலைப்புகளை எடுத்தெழுதுக. இந்த 2 சென்டென்ஸ் நீங்கள் படித்து அவருடைய தலைப்புகளை எடுத்து எழுதணும். அதுக்கடுத்து வருகின்ற கோடை விடுமுறையில் காற்றாலை மின் உற்பத்தியை நேரில் காண்பதற்கு ஆரல் வாய்மொழிக்கு செல்கின்றேன். இத்தொடர் கால வலு அமைதிக்கு எடுத்துக்காட்டாக அமைவது எவ்வாறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 3 மார்க்கு. இப்போ 3 மார்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பல துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு எவ்வாறு பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 31 பார்த்தீங்கன்னா உயிராக நான் பல பெயர்களில் நான் 4 திசையிலும் நான் இலக்கியத்தில் நான் முன்னீர் நாவாய் ஒட்டியாக நான் என்று முதலிய தலைப்புகளில் காற்று தன்னை பற்றி பேசுகிறது. இவ்வாறு நீர் தன்னை பற்றி பேசினால் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கற்பனை கலந்து எழுதணும். இந்த 3ல் நீங்கள் ஏதாவது 2 எழுதுனா போதுமானது. அடுத்து 3 மார்க் பாருங்கள். 32 மன்னன் இடைக்காடனார் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தி ஏன் விளக்கம் தருகன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்களுடன் செங்கீரை ஆடி நேயத்தை விளக்குன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து அடி பெறலாமல் எழுதுக. 2 பாட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று காலக்கணிதம், இன்னொன்று வந்து திருவிளையாடல் புராணம். ஸோ மாற்றம் எனது மாநிலத்துவம், இந்த காலக்கணிதம் பாட்டு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், எழுதலாம். அதுக்கடுத்து பெரிய 3 பாருங்கள், எவையேனும் 2 வினாக்களுக்கு விடையளிக்க கேட்டிருக்காங்க. ஸோ வகுப்பறையில் ஆசிரியர் மாணவர்களிடம் சுற்றுச்சூழல் பற்றிய பாடலை பாடி காட்டினார். இதை மாணவர்கள் கவனமாக கேட்டு பாடினர். மாணவர்கள் கேட்ட பாடலிலிருந்து ஆசிரியர் சிறு வினாக்களை கேட்டார். இப்பாடல் குறித்த உங்கள் கருத்துக்களை எழுதி வாருங்கள். நன்றாக எழுதுபவருக்கு பரிசு உள்ளது என்றும் ஆசிரியர் கூறினார். இதில் வந்து இந்த கோடு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கோடிட்ட சொற்களுக்கான தொகாநிலை தொடர்களை கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 37 பாருங்கள், ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி அப்படிங்கிற ஒரு குறள் கொடுத்து அழகீட்டு வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க. ஸோ நேர் தேமா நிறைநீர் புளிமா அந்த வாய்ப்பாடு வரக்கூடிய இந்த அழகீட்டு வாய்ப்பாடு வந்து ஈஸியாக எழுதலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பகுதி 4 பாருங்கள், 5 மார்க் நீங்கள் எழுதணும். இதில் 38 ஆனால் பார்த்தீங்கன்னா ஆள்வினை உடைமை அதிகாரத்தில் கூறிய கருத்துக்களை வள்ளுவர் வழி நின்று விளக்க கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு பாட்டு கொடுத்து அதை வந்து நயம் பாராட்டி எழுதுக கேட்டிருக்காங்க. ஸோ நயம் பாராட்டி எழுதுனா எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு அந்த பாட்டோட விளக்கத்தை நீங்கள் எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த எதுகை நயம், மோனை நயம், தொடை நயம் இதை பற்றி நீங்கள் வந்து எழுதணும். அடுத்து 30 பாருங்கள், மரம் இயற்கையின் வரம் என்ற தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா உணவு விடுதியொன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது, அதை குறித்து பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 41 பார்த்தீங்கன்னா தேர்வர் தன்னை இளவரசியாக கருதி கொடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர் சேர்க்கை படிவத்தை நிரப்புக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம். ஸோ இதில் என்ன அட்ரஸ்ஸு பேர்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். உங்கள் பேர் உங்கள் அட்ரஸ்லாம் போட்டக்கூடாது. அடுத்து 42 பாருங்கள், உணவு முறை குறித்து சமூக அக்கறையுடனான உங்களின் பதவி என்னவாக இருக்கும். அதுக்கு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு புக்கில் உள்ளது தான், நீங்கள் இதை படித்தாவே போதுமானது. அடுத்து 8 மார்க்கு 8 மார்க்கு
ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாட்டு வளமும் சொல்வளமும், அதுக்கு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா சங்ககால தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பு. ரெண்டுமே ஈஸியான கொஸ்டின் தான். அதுக்கடுத்து 44 பாருங்கள், பிரம்மம் கதை கேட்டிருக்காங்க. அதுக்கு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா அன்னமையா கதை கேட்டிருக்காங்க. இது வந்து அன்னமையா கதை ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து 45 பார்த்தீங்கன்னா தமிழின் இலக்கிய வளம் கல்வி மொழி ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா சான்றோர் வளர்த்த தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் வந்து கட்டுரை எழுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் வந்து சப்ஹெட்டிங்காக போட்டு அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு பேரமாக நீங்கள் எழுதணும். முன்னுரை முடிவெல்லாம் போட்டு நீங்கள் எழுதணும். ஸோ ரொம்பவே ஈஸியான இந்த கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டினை வந்து எல்லாருமே தரவாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஓகே, நாளைக்கு வந்து இங்கிலீஷ் கொஸ்டின் மாடல் கொஸ்டின் பேப்பர் 2 வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம டிஎன் வெற்றி எஜுகேஷன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்.